வாராகி வெற்றி தருகிறார். வேத வேள்வி புரியும் பரத்வாஜர் பூஜையிலே வெற்றி தருகிறார். வெற்றி தருகிறார் வாராகி வெற்றி தருகிறார். வேத வேள்வி புரியும் பரத்வாஜர் பூஜையிலே வெற்றி தருகிறார். போர்க்கோலம் பூணுகிறார் வாராகி போர்க்கோலம் பூணுகிறார். பொல்லாத வினைகளையே வேரோடு சாய்த்திடவே போர்க்கோலம் பூணுகிறார். போர்க்கோலம் பூணுகிறார் வாராகி போர்க்கோலம் பூணுகிறார். பொல்லாத வினைகளையே வேரோடு சாய்த்திடவே போர்க்கோலம் பூணுகிறார். நவகோண சக்கரத்தில் வீட்டிருப்பாள் வாராகி, கலி வந்து அணுகாமல் காத்திடுவாள் வாராகி. சிவஞான போதம் தந்திடுவாள் வாராகி, தவயோக குருவை தந்தவளே வாராகி. வெற்றி தருகிறார் வாராகி வெற்றி தருகிறார். வேத வேள்வி புரியும் பரத்வாஜர் பூஜையிலே வெற்றி தருகிறார். ஆகர்ஷ்ண சக்கரம் அமைக்கின்றார் சுவாமி பரத்வாஜ் சுவாமி. ஆனந்தம் கொண்டே வருகின்றாள் வராகி, ஆனந்தம் கொண்டே வருகின்றாள் வராகி. மோகன சக்கரம் முன்னிறுத்தும் சுவாமி, மோதவரும் தீயவரை சாய்க்கின்றாள் வாராகி. வசிய சக்கரம் வரைகின்றார் சுவாமி பரத்வாஜ் சுவாமி. தீமைகள் வரும் முன்னே காக்க வரும் வாராகி, மகாசக்தி வாராகி. சக்கரவியூகம் வகுக்கின்றார் பரத்வாஜர் சுவாமி, நம் சத்ருக்களை விரட்டுகிறாள் மகாசக்தி வாராகி. 5 வகை புஷ்பங்களை அர்ப்பணிக்கின்றார் சுவாமி, நம் அன்பு மனம் கொண்டு வடிவை உணர்த்துகின்றாள் வாராகி. தாமச குணங்களை விரட்டிடவே செந்தாமரை அர்ப்பணம் செய்கின்றார் சுவாமி. தயை புரியும் திருவுளத்தில் வாராகி, தீமைகளை சாம்பலாக்கும் மகாசக்தி வாராகி. சித்தம் கட்டுக்கு அடங்கிடவே சிவந்த அள்ளி அர்ப்பணிக்கின்றார் சுவாமி பரத்வாஜ் சுவாமி. உன்மத்தம் செய்கின்ற பேகளையே ஓட ஓட விரட்டுகின்றாள் மகாசக்தி வாராகி. ஆகர்ஷ்ண சக்கரம் அமைக்கின்றார் சுவாமி பரத்வாஜ் சுவாமி. ஆனந்தம் கொண்டே வருகின்றாள் வராகி, ஆகர்ஷ்ண சக்கரம் அமைக்கின்றார் சுவாமி பரத்வாஜ் சுவாமி. இச்சையெல்லாம் வாராகி சேவைக்கென்றே
செவ்வாம்பல் மலராலே அர்ப்பணிக்கும் சுவாமி அற்பமான ஆசைகளை வாராகி அடியோடு நீக்கி அருள் புரிகின்றாள் வாராகி செங்கரும்பென வாழ்வெல்லாம் தித்திக்கவே செங்கடு நிர்மலர் அர்ப்பணிக்கின்றார் சுவாமி பரத்வாஜ் சுவாமி சங்கநாதம் ஒலித்தவளாய் வாராகி சிங்கநிகர் ஆற்றல் அருள் புரிகின்றாள் வாராகி ஆகர்ஷ்ண சக்கரம் அமைக்கின்றார் சுவாமி பரத்வாஜ் சுவாமி ஆனந்தம் கொண்டே வருகின்றாள் வாராகி ஆகர்ஷ்ண சக்கரம் அமைக்கின்றார் சுவாமி பரத்வாஜ் சுவாமி மாயத்திரைகள் வாராகி விலக்கிடவே மாம்பூவாலே அர்ப்பணம் செய்கின்றார் சுவாமி மோன நிலை கூடிடவே வாராகி மெய்ஞானமெல்லாம் உணர்த்துகின்றாள் மகாசக்தி வாராகி 5 வகை புஷ்பங்களை ஆகம நெறியில் அர்ப்பணிக்கின்றார் சுவாமி பரத்வாஜ் சுவாமி ஆனந்த பரவசம் அடைந்தவளாய் பேரானந்த வாழ்வை தரும் மகாசக்தி வாராகி ஆகர்ஷ்ண சக்கரம் அமைக்கின்றார் சுவாமி பரத்வாஜ் சுவாமி ஆனந்தம் கொண்டே வருகின்றாள் வாராகி ஆகர்ஷ்ண சக்கரம் அமைக்கின்றார் சுவாமி பரத்வாஜ் சுவாமி சக்கர பூஜை தத்துவத்தை நமக்காக வேதமாக்கி தருகின்றார் பரத்வாஜ சுவாமி சக்தி முழுவதும் ஓரிடத்தில் குவித்து வைத்து நம் சக்தியை உணர்த்துகின்றாள் மகாசக்தி வாராகி அம்பிகையின் பிள்ளைகள் நாம் என்றே சத்திய முழக்கம் செய்கின்றார் சுவாமி பரத்வாஜ் சுவாமி நம்பிக்கை என்கின்ற அமுதமதை நமக்கு நாளும் வழங்குகின்றாள் மகாசக்தி வாராகி ஆகர்ஷ்ண சக்கரம் அமைக்கின்றார் சுவாமி பரத்வாஜ் சுவாமி ஆனந்தம் கொண்டே வருகின்றாள் வாராகி ஆனந்தம் கொண்டே வருகின்றாள் வாராகி மோகன சக்கரம் முன்னிறுத்தும் சுவாமி மோதவரும் தீயவரை சாய்க்கின்றாள் வாராகி வசிய சக்கரம் வரைகின்றார் சுவாமி பரத்வாஜ் சுவாமி தீமைகள் வரும் முன்னே காக்க வரும் வாராகி மகாசக்தி வாராகி சக்கரவியூகம் வகுக்கின்றார் பரத்வாஜர் சுவாமி நம் சத்ருக்களை விரட்டுகிறாள் மகாசக்தி வாராகி 5 வகை புஷ்பங்களை அர்ப்பணிக்கின்றார் சுவாமி நம் அன்பு மனம் கொண்டு வடிவை உணர்த்துகின்றாள் வாராகி இந்த சக்கரத்தில் இருக்கிற தேவி பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி ஐந்திரி சாமுண்டி மகாலட்சுமி இந்த தேவிகளுக்கு தான் முதல்ல நம்ம தர்ப்பணம் பண்ணது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய ஒத்தாசையை உதவியை செய்கிறார்கள். நாம்
வேண்டுவது சுகம் மாத்திரமே. யாருமே கஷ்டத்தை விரும்புகிறதே இல்லை. இந்த கஷ்டம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை தேவிகளையும் நாம் பிரார்த்தித்து அர்ச்சித்தோம். இதுதான் நம்ம செஞ்சோம். மறக்காமல் இன்னொன்று கூட நான் சொல்லணும். இந்த பூச்சரத்தை வந்து, இந்த ஆகர்ஷண சக்கரத்தில் பூச்சரத்தை வந்து யாரையாவது வந்து நான் கொஞ்சம் துண்டு துண்டாக கொடுக்க சொல்கிறேன். எல்லோரும் எல்லா சுமங்களையும் எடுத்துன்னு போங்க. ரொம்ப அதுவும் விசேஷம். என்னன்னு கேட்டாக்கா, இன்றைக்கி கோரோஜனை, ஏலக்காய், கர்ஜூரம், குங்குமப்பூ, ஜாதிபத்திரி இதெல்லாம் போட்டு தர்ப்பணம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அந்த தர்ப்பணத்தினுடைய துளி அதில் விழுந்திருக்கு. அதை கட்டாயம் எடுத்துன்னு போங்க. வீட்டில் கொண்டு போய் அதை வைங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த கஷ்டம்னு ஏன் சொல்கிறேன்னா, மறுபடியும் ஏன் பிறந்தோன்னு தான் நினைக்கிறோம். பிறந்துட்ட உடனே சந்தோஷம் அடையிறதில்ல. சந்தோஷத்தை வந்து யார்கிட்டையுமே நம்ம சொல்கிறதில்ல. கஷ்டத்தை தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவன் நம்ம கஷ்டத்தை கேட்கணுன்ட்டு நினைக்கிறோம். ஏன்னு கேட்டால், நம்ம கஷ்டத்தை தாங்க முடியல, அப்புறம் தான் புலம்பலாக வருது. ஐயோ, நம்ம கஷ்டத்தை யாருமே நீங்கள் அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிறவன் கேட்கல, எய்த்தாப்பில் இருக்கிறவன் கேட்கல, மேல் வீட்டுக்காரன் கேட்கல, நம்மளுடைய நண்பன் கேட்கல, சுற்றம் கேட்கல நினைக்காதீங்க. நம்மளுடைய கஷ்டத்தை கேட்குற ஒரே தெய்வம் தான் வாராகி. அதை கட்டாயம் சொல்லி தான் ஆகணும், தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். கஷ்டத்தை கேட்குற ஏன்னு கேட்டால், துக்க நாசின்யை நமக, பாப நாசின்யை நமக, ரிபு நாசின்யை நமக, தோஷ நாசின்யை நமக, வியாதி நாசின்யை நமக. இந்த கஷ்டத்தெல்லாம் அவள் கேட்குறான். இந்த கஷ்டத்தெல்லாம் கேட்கறதுனால தான் இந்த சக்கரத்தை வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கோம். இந்த கஷ்டத்தை கேட்கறதுனால. இந்த கஷ்டம் நம்மக்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட இல்லைன்ட்டு நினச்சிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அது வந்து சத்தியம் சத்தியம் சத்தியம். ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் வாராகி. பாரெல்லாம் வணங்கும் வாராகியே, பஞ்சபானத்தில் உதித்த மகாவாராகியே. பாரெல்லாம் வணங்கும் வாராகியே, பஞ்சபானத்தில் உதித்த மகாவாராகியே. பரத்வாஜர் போற்றுகின்ற வாராகியே, பரத்வாஜர் போற்றுகின்ற வாராகியே. பட்டமரம் துளிர்க்கச் செய்யும் வாராகியே, ஜகத்குரு ஆராதனையில் மகிழ்ந்து அருளும் வாராகியே. பாரெல்லாம் வணங்கும் வாராகியே, பஞ்சபானத்தில் உதித்த மகாவாராகியே. கலியுகத்தில் நீதானே அம்மார சாட்சி, என் மனக்கோயில் முழுவதும் உந்தன் திருக்காட்சி. கலியுகத்தில் நீதானே அம்மார சாட்சி, என் மனக்கோயில் முழுவதும் உந்தன் திருக்காட்சி. அற்புதங்கள் அனைத்திற்கும் நீயே சாட்சி, அற்புதங்கள் அனைத்திற்கும் நீயே சாட்சி. பரத்வாஜர் தானே அதற்கு அத்தாட்சி, ஜகத்குரு பரத்வாஜர் தானே அதற்கு அத்தாட்சி. யோக மாயா பீடம் அற்புதம் செய்யும் கூடம், சுவாமி பரத்வாஜர் பூஜை செய்யும் பீடம். யோக மாயா பீடம் அற்புதம் செய்யும் கூடம், சுவாமி பரத்வாஜர் பூஜை செய்யும் பீடம். ஆனந்தமயமான இந்த வேளையிலே ஆகர்ஷண சக்கர ஸ்ரீ வாராகி பூஜை அப்படி என்ன செய்துவிடும், அப்படி என்ன தந்துவிடும், அது என்ன ஆகர்ஷண பூஜை, அது என்ன ஆகர்ஷண வாராகி. எல்லாரும் முதல்ல என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, வாராகி அப்படிங்கிற பராசக்தி ஏதோ தனியாக ஒரு தெய்வமாகவும் ஒரு கோர ஸ்வரூபமாகவும் சில பேர் தான்
அவளை வழிபட முடியும் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சில பேருக்கு ஒத்து வராத தெய்வம் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். சில பேருக்கு வாராகி ஏதோ ஒரு தனியாக பூஜித்து கொண்டு வருகிறார்கள். வாராகி என்னென்னவோ என்று வெவ்வேறு விதமாக கற்பனை செய்து கொண்டு வருகிறார்கள். வாராகியினுடைய அஷ்டோத்திரத்திலே முதலே பார்த்தால் என்னன்னு கேட்டாக்கா பஞ்சிகா பீட வாசின்யை நமகான்னுட்டு ஒரு நாமாவளி ஒன்று வருது. நவாவரணம் யாருக்கு? ராஜராஜேஸ்வரிக்கு, லலிதா திரிபுர சுந்தரிக்கு நவாவரணம் பண்ணிட்ட உடனே பஞ்சிகா பூஜைன்னுட்டு ஒன்று பண்ணுவோம். அந்த பஞ்சிகா பூஜையில் பஞ்ச வித்யாம்பா, பஞ்ச லட்சுமி அம்பா, பஞ்ச கோசாம்பா, பஞ்ச ரத்னாம்பா. இந்த பஞ்ச ரத்னாம்பாவில் மிக முக்கியமானவ வந்து இந்த வாராகியா. ராஜராஜேஸ்வரியே தனக்கு நவாவரண பூஜையில் தர்ப்பணம் பண்ணக்கூடிய அளவில் வாராகி முக்கியமானவளாக இருக்கிறாள். பார்க்கும் திசைதொரும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அபிராமி அந்தாதி, எல்லோரும் அபிராமி அந்தாதி என்று சொல்வார்கள். நான் மாத்திரம் சொல்வேன் அபிராமி வேதம் என்று சொல்வேன். அந்த உபாசகனுக்கு எப்படி தெரிகிறதாம்? பார்க்கும் திசைதொரும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் அப்படின்னு சொல்லுவார். பஞ்சபானம்னு சொல்கிறோமே, அதுதான் அந்த புதுமலர் ஐந்து. ராஜராஜேஸ்வரிக்கு பாசம், அங்குசம், அடுத்தது பஞ்சபானம், அடுத்தது கரும்பு வில். வலது முன்கையிலிருந்து பஞ்சபானத்திலிருந்து தோன்றியவள் மகாவாராகி. இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு நாமாவளி ஏற்கனவே நிறைய தடவை சொன்னாலும் இப்போவும் சொல்கிறேன். சொல்கிறதுனால இன்னொரு ஆவர்த்தி, இன்னொரு புண்ணியம். ஸ்ரீபுர ரட்சின்யை நமகான்னுட்டு இந்த தேவிக்கு ஒரு நாமாவளி உகந்ததாக சொல்லப்படுகிறது. இவளுக்கு இந்த நாமாவளியே சொல்லி கொண்டிருந்தால் போதும் திருப்தி கொள்கிறாளாம். ஸ்ரீபுர ரட்சின்யை நமகா என்ற ஒரு நாமாவளி. ஸ்ரீநகரத்திலே லலிதா திரிபுர சுந்தரியினுடைய வீடு என்று சொல்லக்கூடிய மாளிகை, திருமாளிகை ஸ்ரீபுரம். அங்கேதான் சிதக்னிகுண்டம், அங்கேதான் கேய சக்கரம், அங்கேதான் கிரி சக்கரம், அங்கேதான் ஸ்ரீ சக்கரம் இருக்கிறது. இந்த சிதக்னிகுண்டமும் ஸ்ரீ சக்கரமும் பக்கத்தில் இருக்கிறதுனால ஸ்ரீபுரம் என்று சொல்லக்கூடிய திருமாளிகை, அம்பாளுடைய பராசக்தியினுடைய ராஜராஜேஸ்வருடைய திருமாளிகை. இந்த ஸ்ரீபுரத்தை ரட்சிக்கக்கூடிய காவல் தெய்வமாக இந்த வாராகி இருக்கிறாள். ஸ்ரீபுர ரட்சின்யை நமகா என்கின்ற. இன்றைக்கு எல்லாருக்கும் தேவை என்ன தெரியுமா? இந்த வாராகியினுடைய பரமானுகிரகம். வாராகி மாலையில் சொல்லியிருக்கு, சிவஞான போதம் தந்திடுவாள் வாராகி, கலிவந்து அணுகாமல் காத்திடுவாள் வாராகி, கண் கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல் வாராகி. யாருக்காவது கண்ணில் துக்கத்தினாலையும் பயத்தினாலையும் பீதியினாலையும் கஷ்டத்தினாலையும் துயரத்தினாலையும் யாருக்காவது கண்ணில் கண்ணீர் வந்தால் முதலிலே வந்து துடைக்கக்கூடிய ஆற்றுப்படுத்துகிற தெய்வமாக மகாவாராகி இருக்கிறாள். மகாவாராகி இன்று முழு நிலவு நாள், சித்ரா பௌர்ணமி. இன்றைக்கு உட்கார வச்சு இந்த ஆகர்ஷண சக்கரம். ஏன் இந்த ஆகர்ஷண சக்கரம்? நம்மளை பார்த்த உடனே சில பேருக்கு ஆகவே ஆகாது, சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவன் என்னவோ போல இருக்குது, நமக்கு ஒவ்வாதவன் போல இருக்குது, இவன் தீட்டு இவனை பட்டா இவன் தீண்டாதவன் போல இருக்குது, இவன் நமக்கு ஒத்து வராதவன் போல இருக்குன்ட்டு சொல்லாமலேயே ஒரு பகை வந்துடும். நிறைய பேருக்கு அதுதான். உன் பக்கத்து வீட்லேயும் அப்படி தான், உன் எழுத்த வீட்லேயும் அப்படி தான். இதுதான் எல்லா ராத்திலையும் நடக்கிறது. உன்னை பார்த்த உடனே என்ன வரணும் தெரியுமா? ஆஹா, இவன் ரொம்ப மெச்சிக்க தகுந்தவன், புத்திசாலி, ஐயோ இவனை பார்த்து பேசணும் போல இருக்கேன்னு தோணணுமா? அதை செய்பவள் தான் இந்த ஆகர்ஷண சக்கர வாராகி. ஆகர்ஷண சக்கர வாராகி. இதில் இந்த நீங்கள் மறக்காமல் ஒன்று பண்ணுங்க. இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன் நான்? சுமங்கலிக்கெல்லாம் வேண்டியது சௌபாகியம். சுமங்கலிக்கெல்லாம் வேண்டியது என்ன தெரியுமா? எல்லாருக்கும் எல்லா தேவையும் இருக்கும்.
ஒரு தேவை மிக முக்கியமான தேவை, அதுதான் நெத்தியில் போட்டு கழுத்தில் தாலி. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டாக்கா, என்ன இன்றைக்கி சுவாமி வந்து வாராய்க்கு வந்து மஞ்சள் கிழங்கு வச்சு பூஜை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்றைக்கி சொல்கிறேன் புது விதமாக உங்களுக்கு, புஷ்பத்துலேயும் பூஜை பண்ணுங்க, மஞ்சள் கிழங்கு எடுத்தால் ஒரு தடவை அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணுங்க. ஐயோ அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ணிட்டோமே, மறுபடியும் அந்த கிழங்கை வச்சுட்டு என்ன பண்ணுறது, அதே கிழங்கை வச்சு மறுபடியும் அதை அஷ்டோத்திரம் பண்ணுங்க. இதுவாக எத்தனை தடவை வேணால் பண்ணலாம், எத்தனை தடவை வேணால் பண்ணலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, நீ வேறு யாராவது சுமங்கலி வரான்னு வச்சுக்கோங்க, ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு கொடு, அந்த சுமங்கலிக்கு நீ கொடுத்ததுனாலையும் புண்ணியம், அந்த சுமங்கலி வச்சிருக்கிறதுனாலையும் புண்ணியம், அந்த சுமங்கலிக்கு கொடுத்தாக்கா பிரத்யட்சமாக வாராகி வாங்கிண்டான்னு அர்த்தம். இதுதான் அந்த இதை நீ செய்யலாம். இந்த அது எப்படி இந்த மஞ்சக்கிழங்கு இந்த மாதிரி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாரத தேசத்தினுடைய சொத்து 2 தான், ஒன்று மஞ்சக்கிழங்கு, இன்னொன்று வேப்பலை. இது 2 தான் சொத்து. இது நிம்பப்பிரியாயை நமகன்ட்டு ஒரு நாமாவளி, துர்கா சகஸ்ரநாமத்தில் நிம்பப்பிரியாயை நமகன்ட்டு ஒரு நாமாவளி. நிம்பம்னா வேப்பம். இந்த அவ்வளவு மருத்துவ குணம் இந்த மஞ்சளில் இருக்குது. ரத்த பித்த களவியாதியை நமக அப்படின்னு சொல்லிட்டு, ரத்த சம்பந்தமான பித்த சம்பந்தமான வியாதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண வேண்டாம், இந்த அர்ச்சனை பண்ண நான் இன்றைக்கி எல்லாருக்கும் தரப்போகிறேன், யாருக்காவது கொடுக்காம இந்த மாதிரி முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு நினைக்காத, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நிறைய அர்ச்சனை பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் நிறைய கொடுப்பேன். இன்றைக்கி இதை வாங்கிண்டவா, நான் இன்றைக்கி சொல்கிறேன் கேளு, இதை வாங்கிண்டவா ஒரு பெரிய புதையல் கிடைச்சா மாதிரி, ஒரு பெரிய புதையல் கிடைச்சா மாதிரி. ரத்த சம்பந்தமான வியாதி, பித்த சம்பந்தமான வியாதி, இந்த ரத்த பித்த களை வியாதின்னு ஒன்றுமே செய்ய வேண்டாம். என்ன தெரியுமா, நல்ல பூமியில் தேய்ச்சி ஒரு விழுதை எடுத்து சாப்பிட்ருங்க, சரியாக போயிடும். கிருஷ்ணவர்காபஹாரிண்யன்னு சொல்லிட்டு நீர் சுருக்கு நோய் இருக்குது பற்றியா, இந்த மூத்திர வியாதி, அதுக்கும் இது நல்லது. குஷ்டகுல்ம பிரேம ஹக்னியை நமகன்னு சொல்லிட்டு வெண்குஷ்டம் குஷ்டம்லாம் இருக்குல்ல, அதுக்கும் இது மருந்து. என்ன மருந்து அதுதான் சொல்லணும். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி, இன்றைக்கி என்ன மருந்து, சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இன்றைக்கி ஆகர்ஷண சக்கர பிந்து தர்ப்பணம் பண்ணி இன்றைக்கி வந்து மறுபடியும் இது அர்ச்சனை பண்ணி கொடுக்கப்பட்ட மஞ்சக்கிழங்கு, அதனால் இதுக்கு எல்லாருக்கும் உபயோகப்படும்படியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இதை செஞ்சுருக்கேன். ரத்த பிக்த களவியாதியை நமக, குஷ்டகுல்ம பிரேமக்னியை நமக, கிருஷ்ணவர்காபஹாரிண்யை நமக, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ வியாதி இருக்கோ எல்லாத்துக்கும் இது நல்லது. குஷ்டமே போகுது அப்படிங்கிறச்ச வேறு என்ன குணப்படுத்த மாட்டா. அதே மாதிரி ஸ்ரீபுரத்திற்கே இவள் காவல் தெய்வமாக இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு என்ன மாதிரி அவள் இருப்பா, வரப்பிரசாதினி, சத்தியப்பிரசாதினி, க்ஷிப்ரப்பிரசாதினியாக வாராகி இருக்கா. அதனால தான் இந்த வாராகி எல்லா பூஜையிலையும் இந்த 12 பௌர்ணமியில் யார் கலந்துக்கலையேன்னுட்டு ஏங்கின்ற வாழ்க்கை இந்த பௌர்ணமி கலந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த 12 பௌர்ணமியும் கலந்துக்கிற மாதிரி இந்த மாதிரி இது கிடைக்கிறது. மறக்காமல் ஒன்று பண்ணு, என்ன, உன்னுடைய சிரசு இந்த சக்கரம் விழுந்த இடத்துல, இந்த ஆகர்ஷண சக்கரம் பழந்த இடத்துல உன்னுடைய சிரசு இது இந்த பூமியில் படும்படியாக நமஸ்காரம் பண்ணிக்கோ, எல்லா ஸ்ரேயஸும் உனக்கு கிடைக்க போகிறது.